வணக்கம். புதிய கல்விக் கொள்கை, அதில் ஒரு அம்சமான மும்மொழிக் கொள்கை, இதை ஏற்காத பட்சத்தில் தமிழ்நாட்டிற்கான நிதியை கொடுப்பதில் சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது பெரும் சர்ச்சையை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கிறது. உண்மையில் கல்வியல் ரீதியாக இந்த சர்ச்சையை எப்படியாக பார்க்க வேண்டும் என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திரு ஜவஹர் நேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய குழுவிலும் இடம்பெற்றிருந்தவர். வணக்கம் சார். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை, இந்த இரண்டு விவகாரமும் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கான வரைவு வெளியிடப்பட்டதிலிருந்து பெரும் சர்ச்சையாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கான பல்வேறு கருத்துக்கள் கொடுக்கப்பட்ட போதும் அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு அதனை நடைமுறை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கைகளையும் வெளியிட்டு விட்டார்கள். தற்போது கல்வி அமைச்சர் இப்படியான ஒரு கருத்தை சொல்கிறார். இதை கல்வியல் ரீதியாக எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு மெஜாரிட்டேரியனிசம் அப்ரோச்சின்னு தான் இதை பார்க்கணும். இது கல்விக்கும் இவர்கள் கோருகின்ற எந்த ஒரு கூற்றுக்கும் தொடர்பே இல்லைங்க. அதாவது மொழி என்று ஒன்று, இன்னொன்று அவர்களுடைய சிந்தனைகளை தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக ஒரு இன்டாக்ட்ரினேஷன் செய்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஒரு வகையில் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பு வாயிலாக மொழிக் கொள்கையை, அவர்களுடைய தேசிய மொழி என்று கூறக்கூடிய மொழியை அவர்கள் திணிக்க முற்படுவதும், அதே நேரம் பாடத்திட்டத்தில் இன்னும் மற்ற அதனுடைய கல்வியினுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய செயல்பாட்டில் அனைத்திலும் அது ஒரு நிர்பந்தத்தை அனைத்து மாநிலங்களின் மேலே ஏற்படுத்துவதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே ஒழிய அது ஒரு அரசியல் தனமானது, அதில் எந்த ஒரு கூற்றும் இல்லை. குறிப்பாக நீங்கள் அந்த மும்மொழி கொள்கை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு கல்விக் கொள்கை என்பது சட்டம் கிடையாது என்பதை மத்திய அமைச்சர் புரிந்திருப்பார். இது ஒரு சட்டம் கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனலாக, அரசியலமைப்பு ரீதியாக இதற்கு எந்த ஒரு இம்யூனிட்டியும் ஒரு கொள்கைக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு ஏஜென்சி ஒரு திட்டத்தை கொடுத்து, யூஜிசி போன்ற ஏஜென்சிகள், அந்த கல்வித்துறையை சார்ந்த அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள், இவர்கள் நீங்கள் இதை ஒரு ரெகுலேஷன், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மாதிரி போடுறதை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக எப்படி அவர் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி எனும் பொழுது இது ஒரு அரசியல் தனமானது. இது கல்வியை மேம்படுத்துவதற்காக அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் அவர்களுடைய செயல்பாடுகளில் தெரியவில்லை. இந்த மொழி என்று வரும்பொழுது, மும்மொழி என்று வரும்பொழுது, தாய்மொழியில் படிப்பது, தாய்மொழியில் உணர்தல், தாய்மொழியில் அறிதல், உண்மையை உணர்தல், இதுவெல்லாமே தாய்மொழியில குழந்தை பருவத்திலிருந்து அது ஒரு மூளை வளர்ச்சி பெறுகிறது. அதனால் அறிதலும் புரிதலும் நிறைய வருகிறது என்று கூறுகிறார்கள். ஆனாலும் மல்டிலிங்குவல் சிஸ்டம், பன்மொழி திட்டத்தில் மாணவர்களை சிறு வயதில் ஈடுபடுத்துவதன் மூலம் அறிவு பெறுகிறது, அவர்களுடைய ஸ்கில், அவர்களுடைய திறன் பெறுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த மொழியை பயில வேண்டும், அது ஆங்கிலமா, இந்தியா, தமிழா, அல்லது கன்னடமா, தெலுங்கா, அல்லது ஜப்பானீஸ் மொழியா, ஜெர்மன் மொழியா, எந்த மொழி, சீன மொழியா என்று. ஆக அந்த மொழிகளில் எந்த சொல் வளங்கள் இருக்கிறது. அதாவது தாய்மொழியில் நாம் ஒரு அறிவை உள்வாங்குவதற்கு குழந்தை பருவத்திலிருந்தே நாம் தயாராக இருக்கிறோம். அதற்கு மேலும் ஒரு மொழி எதற்காக தேவைப்படுகிறது என்றால், மேலும் அறிவை செம்மைப்படுத்துவதற்கு அந்த ஒரு மொழி தேவைப்படலாம். அது அறிவியல் வளமும் மனித வளமும் அல்லது மற்ற அறிவு துறை சார்ந்த வளங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய மொழியாக எந்த மொழி இருந்தாலும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அப்படி எனும் பொழுது இந்த மொழியைத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நாட்டில் நீ பிரஜை கிடையாது, உன் கல்விக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அல்லது அதற்கு வேண்டிய நிதி ஆதாரத்தினை அளிக்க மாட்டேன் என்று கூறுவது என்பது மூடத்தனமானது, முட்டாள்தனமானது, கல்வி தத்துவத்திற்கு எதிரானதுங்க. இல்லை, இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்போ இந்த மொழியை கற்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த புதிய கல்விக் கொள்கையோட ஆவணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மும்மொழி கொள்கை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்று தாய்மொழியாக இருக்க வேண்டும், மற்றொன்று ஆங்கிலமாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்ற கருத்து எந்த இடத்தில் எழுகிறது? அவர்கள் இந்தி திணிப்பது என்பது எந்த வழியில் எழுகிறது என்றால், நீங்க அவர்களுடைய மற்ற பிற இன்டைரக்ட் ஒரு மறைமுகமான திட்டங்களை பார்த்தால் தெரியும்.
மறைமுகமான திட்டங்கள் அவர்கள் ஆராய்ச்சி துறையிலும் மற்ற பிற அந்த உயர்கல்வி படிப்பதிலும் அவர்கள் வேலை வாய்ப்பிற்கு செல்வதிலும் அந்த மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பு துறையில் செல்வதற்கும் மறைமுகமாக நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதில் நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹிந்தியை படித்தீர்கள் என்றால், சான்ஸ்கிரிட்டை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சலுகையை வழங்குகிறார்கள். அதே நேரம் உதவித்தொகைகள் கொடுக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்வது என்றால் நீங்கள் அந்த மொழி சார்ந்த அதில் எதுவும் அறிவு புலம் இருந்தால் அதை ஆய்வு செய்கிறீர்கள் என்றால் அதற்கு ஆய்வுத்துறையில் நிறைய நிதி வழங்கப்படுகிறது, கிராண்ட்ஸ் நிறைய கொடுக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இப்படி பன்முனைகளில் மறைமுகமாக பல சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் அந்த திட்டங்களை மூலமாக அவர்கள் மறைமுகமாக செய்யும் பொழுது அதை இம்பல்ஸ் பண்ணும் பொழுது கடைசியில் அது என்ன, மாணவன் இதைத்தான் படிக்க வேண்டும், இந்த மொழியை படித்துக் கொள்ள வேண்டும், சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டும் அல்லது ஹிந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். ஆக இவர்கள் கூறுவார்கள் வேறு எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம் என்று. அப்படி உண்மை கிடையாது. எந்த மொழியை படிப்பது? நான் இப்போ மணிப்பூர்ல போயிட்டு ஒரு லாங்குவேஜை படிச்சு என்ன செய்ய போறேன்? அல்லது வேற ஏதாவது ஒரு பெங்காலி லாங்குவேஜை படிக்கிறதுனால என்ன செய்ய போறேன்? அதனால என்ன வரப்போகின்றது? அப்படி எனும் பொழுது ஹிந்தியை படித்தால், சான்ஸ்கிரிட்டை சமஸ்கிருதத்தை படித்தால் நீங்கள் ஆய்வுக்கு கிராண்ட் கொடுக்குறேன், உங்களுடைய உயர்கல்வியில் அட்மிஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கணும்னா அதை தான் செய்வார்கள். நான் என்ன சொல்றேன், மெக்காலே காலத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு திட்டம் இது. 1835 மெக்காலே கொண்டு வரும் பொழுது ஆங்கிலம் ஏன் படிக்க வேண்டும் அவர் கூறும் பொழுது அவர் சொன்ன ஒரே இது ஒன்றுதான், நம்முடைய மொழிகளில் அவரவர்களுடைய தாய்மொழியில் படிப்பது தான் நல்லது என்று அவர் அங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கும்போது பேசிவிட்டு தான் இந்தியாவிற்கு வந்தார். இங்கு வரும்பொழுது என்ன சொல்கிறார், இங்கு அறிவியல் பூர்வமாக இந்த மொழிகளில் வளம் இல்லை, அறிவியல் வளங்கள் இந்த மொழியில் இல்லை, நிறைய மாடர்ன் நவீன அறிவியல் இந்த மொழியில் இல்லை என்பதனால் அதை நாம் முறையாக எந்த மொழியில் இருக்கிறதோ அது ஆங்கிலத்தில் இருப்பதனால் அதன் மூலமாக இவர்களுக்கு அறிவை கொடுக்கலாம். பேரலாக வெர்னாக்குலர் லாங்குவேஜில் அவர்களுடைய தாய்மொழியோ அவர்களுடைய வட்டார மொழிகளிலோ அவர்கள் அதையும் சேர்ந்து ஒரு பைலிங்குவலாக படித்து கொள்ளட்டும். பிறகு ஒருவேளை இந்த மொழிகளில் அந்த அறிவு வளம் இருக்கும் என்றால் அதில் அவர்கள் படித்துக் கொள்ளலாம் என்று அப்பொழுது ஆரம்பித்த சண்டை தான் இது. அப்பையிலிருந்து இன்று வரையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேசியம் என்ற ஒரு போக்கில் இவர்களுடைய ஏகாதிபத்திய மனப்பான்மையை, இவர்களுடைய தத்துவத்தை, சிந்தனையை அனைத்து மக்களின் அனைத்து தேசிய இனங்களையும் கொண்ட நாட்டில் அனைத்து தேசிய இனங்களின் மீதும் அவர்கள் திணிக்க விரும்புவதுதான் இதனுடைய நோக்கமே ஒழிய, சரி இப்பொழுது சொல்லுங்கள், சமஸ்கிருதத்தில் ஹிந்தியில் ஏதாவது மாடர்ன் சயின்ஸ் இருக்கிறதா சொல்லுங்க, மாடர்ன் சயின்ஸ் நவீன அறிவியல் இருக்கிறதா சொல்லுங்க, நாங்க கத்துக்க போறோம், நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள போகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை திணிக்க வேண்டும்? அதாவது குறிப்பா ஒண்ணு சொல்றேங்க, அது கிரிட்டிக்கல் திங்கிங், உய்ய சிந்தனை, ப்ராப்ளம் சால்விங், அது பிரச்சனைகளை சிக்கல்களை தீர்ப்பது, இதுதான் 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள் இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு திறனாக இருக்க போகிறது. இதை நோக்கித்தான் கல்வி உலகமெங்கும் செல்கிறது எனும் பொழுது நாங்கள் இதை நோக்கி செல்லக்கூடிய மொழிகள் எது, தாய்மொழியில் எது என்று மாணவர்களே அதை சுதந்திரமாக தேர்வு செய்து அதை எடுத்துக்கொண்டு படிக்கும் பொழுது இவர்கள் ஏதோ ஒரு மொழியை தேசியம் என்ற ஒரு சார்பில் அதை திணிக்கும் பொழுது மாணவர்களுடைய சிந்தனை தடைப்படுகிறதா இல்லையா? அதில் அறிவு வளம் இருக்கிறதா இல்லையா? இல்லையே. அப்ப நோயிங் என்று எபிஸ்டமாலஜில அறிதல் என்று கூறுகிறோமே, அறிதல் என்பது மொழியில் இருந்துதான் பிரதானமான அறிவு கிடைக்கிறது. அப்படி எனும் பொழுது ஒரு 17-15 வருடங்களாக தாய்மொழியில் பயின்று இவர்கள் தான் கூறுகிறார்கள் பள்ளி கல்வியில் பிரைமரி ஸ்கூல்ல தாய்மொழியில் படிக்கணும்னு சொல்லிட்டு, தாய்மொழியில் படிச்சுட்டு 5ஆம் வகுப்புக்கு மேல போயிட்டு திடீர்னு இவர்கள் எதற்கு இன்னொரு மொழியை திணிக்க முற்படுகிறார்கள்? அதற்கு அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கட்டுமே. எந்த மொழியில் இருக்கிறது? இப்ப இன்னைக்கு சைனா தொழில்நுட்பத்திலும் உற்பத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்து வருகிறது. அவர்கள் மொழியில் அந்த அறிவை உருவாக்குகிறார்கள். அமெரிக்காவிலே மாடர்ன் சயின்ஸ் நவீன அறிவியல் என்பது அமெரிக்கா, உற்பத்தி மற்றும் அதை செயலாக்கம், அதை ஒரு இன்ஜினியரிங், அதை உற்பத்தியில் கொண்டு சாதனை படைத்து வருவது சீனா. அப்ப நீங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் படித்துக் கொண்டால் இந்த நவீன விஞ்ஞானத்தை படித்துக் கொள்ளலாம். சீன மொழியை கற்றுக்கொண்டால் இன்னும் நிறைய
ஒரு தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள முடியும். இது போன்று ஜப்பான், ஜெர்மனி இது போன்ற நிறைய நாடுகள் நிறைய வளங்களை கொண்டிருக்கும் பொழுது அந்த மொழிகளை படித்தால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு அறிவு பெருகும், திறனும் பெருகும் எனும் பொழுது இப்பொழுது இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்ய வருகிறார்கள்? நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதாங்க. ஒன்னே ஒன்று, இவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுதானே, நிதி கொடுக்க மாட்டேன். நிதி கொடுக்கலன்னா போங்க, நம்ம அவங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டாம். ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழக அரசே முன்னின்று நடத்த வேண்டும். தமிழக அரசில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சக்திகளும் சமூக சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ்நாடு அழைத்து செல்லப்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒத்துழைக்காதீங்க, அவங்க பணம் கொடுக்கலன்னா நம்ம ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டாம். அப்ப நம்ம பணம் நம்ம கிட்ட இருக்கும், நாமே நம்முடைய கல்வி புலன்களை வளர்த்து கொள்ள முடியும், வார்த்தெடுத்து கொள்ள முடியும் அல்லவா? இவர் கூறுகிறார் இட்ஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் என்று கூறுகிறார். எப்படி? எந்த கான்ஸ்டிடியூஷன்ல எங்க சொல்லி இருக்கு? பிரைமரியாக கல்வி என்பது ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இன்னமும் இருக்கு. கல்வி என்பது ஸ்டேட் லிஸ்ட்ல என்ட்ரி 32ல இன்னமும் அங்குதான் இருக்கிறது. அப்ப கல்வியை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு உரிமை மாநில அரசிடம் இருக்கிறது எனும் பொழுது இவர்கள் மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட் மூலமாக கல்வியை மேம்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மட்டும்தான் மத்திய அரசு எடுக்க முடியுமே ஒழிய நீ கல்வியை இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூற முடியாது. மும்மொழி திட்டத்தில் ரஷ்யாவை எடுத்துக்கங்க, 60க்கும் மேற்பட்ட முறையான அங்க லாங்குவேஜஸ் நிறைய இருக்கிறது, மொழிகள் இருக்கிறது. அங்கு அந்தந்த மொழியில் படிக்கலாம் என்று இருக்கும் பொழுது நீ ரஷ்ய மொழியை படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அங்கு எங்கு இருக்கிறது? ரஷ்ய மொழியில் அறிவு இருக்கிறது, மாடர்ன் சயின்ஸ் நவீனம் இருக்கிறது. அதனால் அனைவரும் அங்கு ரஷ்ய மொழியை அனைத்து பிரிவினரும் கற்றுக்கொள்கிறார்கள். அது போன்று சமஸ்கிருதத்தில் இருந்தால், இந்தியில் இருந்தால் கற்றுக்கொள்ள போகின்றோம். இதற்கு ஏன் இப்படி ஒரு இதுதான் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னொரு கேள்வியும் இயல்பாகவே வருது. அப்போ அந்த எதிர்ப்பு முழுமையாக தமிழ்நாட்டிற்கானதாக இல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இன்னமும் அந்த மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதில் மட்டும் என்ன சிக்கல் என்ற கேள்விகள் அரசியல் ரீதியாக எழுப்பப்படுகிறது. ஆனால் இதை கல்வியல் ரீதியாக இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டம் அதை என்சிஆர்டி கண்ட்ரோல் பண்ணுது. சிபிஎஸ்இ நடத்துவது ஒன்றிய அரசு. இப்போ அதில் அவர்கள் சிபிஎஸ்இ என்ற திட்டமே எதற்காக வந்தது என்றால், அந்த ஆரம்பிக்கும் பொழுது இந்தியா முழுக்க நிறைய பரிமாற்றங்கள், மொபிலைசேஷன், நிறைய நகர்வுகள் நடக்கிறது மக்கள் மத்தியில. அப்ப ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கின்றார்கள் மத்திய அரசு ஊழியர்கள். இது போன்று நிறைய தேவைகள் இருக்கிறது. அவர்கள் ஒரு மொழியிலிருந்து பகுதியிலிருந்து இன்னொரு மொழி பேசும் பகுதிகளுக்கு செல்கிறார்கள் எனும் பொழுது இப்போ சிபிஎஸ்இ என்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இருந்தால் இந்த மொபிலிட்டியில, இந்த நகர்வுகளில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கல்வி பயன்படும் என்றுதான் கொண்டு வரப்பட்டதே ஒழிய அந்த சிபிஎஸ்இ என்று அன்று கொண்டு வரும் பொழுதே அது அரசியல் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுதான். சிபிஎஸ்இ பள்ளிகள் அல்லது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடிஸ் என்பது கல்வி தானே. அப்போ அந்த கல்வி அந்த நேரத்தில் அந்த அமெண்ட்மெண்ட் மாற்றுவதற்கு முன்பு 1976 கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கு முன்பு அது மாநில பட்டியலில் தானே முழுமையாக கல்வி இருந்தது. அதை மீறி எப்படி மத்திய அரசு செய்தார்கள்? மாநில அரசுகள் ஏன் ஏற்றுக்கொண்டது என்றால், மாநில அரசு இது போன்ற ஒரு மொபிலிட்டியில, ஒரு மூவ்ல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஜனத்தொகைக்கு அவர்களுக்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி ஒன்று இருந்தால் அந்த மாணவர்கள், அந்த மத்திய அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கு அது அவர்கள் கல்வி பயில்வதற்கு வசதியாக இருக்கும் என்றுதான் அது கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது அதுதான் உண்மை. உங்களுடைய ஸ்டேட் லிஸ்ட், உங்க மாநில கல்வி திட்டத்தை நீங்கள் மாற்றுங்கள் என்று கூறுவது என்பது முட்டாள்தனம் இல்லையா? கல்வி என்பது ஒரு சமூக பண்பு. அது அந்த பிராந்தியம், அந்த ஒரு ஃப்ளோரா ஃபானா, அங்கு இருக்கின்ற நிலைமைகள், கண்டிஷன்ஸ் அனைத்தையும் உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியது. இப்போ சிபிஎஸ்இல இவர்கள் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருகிறோம், வெற்றிகரமாக நடத்துகிறோம் என்றால் யூ ஆர் ஃபோர்சிங் தம். ஈவன் சிபிஎஸ்இல ஏன் கம்பல்சரியா நீங்க ஹிந்தியை கொண்டு வரீங்க? கம்பல்சரி அதுல நீங்க அதுல கட்டாயப்படுத்துகிறீர்கள். அங்கு கூட மாநில திட்டத்தில் இருப்பது போன்று ஒரு ஃப்ரீடம் இல்லையே. அது போன்று இருந்து அங்கு மும்மொழி திட்டம் பயன்படுத்தப்படுகிறதா கேளுங்கள். அனைத்து சிபிஎஸ்இ பள்ளியிலும் ஹிந்தி கட்டாயம்.
அங்கு இவர்கள் கூறுகிறார்களே, இல்லை நாங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறோமே, அது போன்றுதான் சிபிஎஸ்இல் இருக்கிறது. அது இல்லையே. ஹிந்தி என்பது கட்டாயம். அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்தியில் எந்த வளம் இருக்கிறது, அதிலிருந்து என்ன அறிவு புரட்சி செய்திருக்கிறோம் அல்லது அறிவியல் புரட்சி நடந்திருக்கிறது, ஹிந்திக்கு நாம் என்ன எதிரானவர்களா? ஹிந்தி வேண்டும் என்றால் படித்துக்கு. இப்ப எனக்கே நான் டெல்லி போகும் பொழுது அங்கு இருக்கின்ற ஹிந்தி பேசும் மக்கள் மத்தியில் ஹிந்தியில் பேசினால் நன்றாகத்தானே இருக்கும் என்று தான் கருதுகிறேன். அது தேவை என்றால் நான் கற்றுக்கொள்ளப் போகின்றேன். நீங்கள் திணிப்பதற்கான காரணம் என்ன? எவன் ஒருவன் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனையை, அது மொழியாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி, திணிக்கிறானோ அது ஒரு நோக்கத்தினை கொண்டதாக இருக்கிறது. அந்த நோக்கம் பாசிஸ்ட் ஒரு 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 சிந்தனை கொண்டதாக இருப்பதனால்தான் அது திணிக்கப்படுகிறது. சிபிஎஸ்இல் இருப்பது என்பது கண்டிப்பாக அது திணிக்கப்பட்டது ஒரு உண்மை. அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது, அதில் சுதந்திரம் கிடையாது. மாணவர்கள் 3 மொழிகள் அவர்கள் விரும்பிய மொழிகளை படிப்பதற்கு கிடையவே கிடையாது. அதில் அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. சிபிஎஸ்இ எதற்கு தமிழ்நாட்டிற்கு தேவை? தமிழ்நாட்டு மக்கள் 90% மக்கள் மாநில கல்வியில் தான் படிக்கிறார்கள். அவர்களுக்கு எதற்கு சிபிஎஸ்இ தேவை? அதை படித்து கொண்டு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? மாநில அரசினுடைய கல்வி திட்டம் அல்லது கல்வி அமைப்பு என்பது சிபிஎஸ்இனுடைய கல்வி அமைப்பை விட எந்த வகையிலும் குறைந்தது கிடையாது. இதில் குறைபாடுகள் இருக்கிறது, நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது, நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் அது சிபிஎஸ்இயை விட எந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையில் இல்லை. அதைத்தான் நாம் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். அப்படி இருந்தால் சிபிஎஸ்இக்கு எல்லா மக்களும் படிக்க போகிறார்கள். மக்களே விரும்பி படிப்பது தானே. யாரும் தடை செய்கிறார்களா? தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ படிக்கக்கூடாது என்று யாரும் தடை செய்கிறார்களா? தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள் நிறைய சிபிஎஸ்இயில் தான் நிறைய பள்ளிகளை நடத்துகிறார்கள் அந்த திட்டத்தில். அப்ப அந்த திட்டத்தில் நடத்தும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற பெருவாரியான மக்கள் அது சரிதான் என்று நினைத்தால், கருதி இருந்தால் அனைவரும் சிபிஎஸ்இ படித்து விட்டு போகட்டுமே. அப்படி இல்லையே. மாநில அரசு திட்டம், அந்த கல்வியின் மூலமாகத்தான் மாநில அரசு இவ்வளவு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, பொறியியல் துறையிலே உலக அளவிலே அதிக இன்ஜினியர்ஸ், நிறைய பொறியாளர்களை உருவாக்குவதும் இந்த மாநிலம்தான். அப்ப இந்த மாநிலத்தில் இவ்வளவு ஓரளவு இப்படி ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் பொழுது அது மாநில கல்வி என்பது முறையாகத்தானே நடந்து வருகிறது. அது ஒரு ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சியைத்தானே காட்டியிருக்கிறது. இதில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? நீங்கள் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு நீங்க ஐஐடி கல்விக் கொள்கை அப்படின்ற இந்த விஷயம் வரும்போதுதான் இன்னொரு கேள்வி வருது. இப்ப தேசிய கல்விக் கொள்கை என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதனை மாற்றி அமைக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை தான் தற்போது 2020 முதல் அமல்படுத்துவதாக மத்திய அரசு சொல்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கரிக்குலம், தேசிய அளவிலான என்சிஆர்டியினுடைய கரிக்குலம், அந்த அடிப்படையில் தான் மாநில அரசினுடைய பாடத்திட்டங்களும் அமைக்கப்படுகின்றன. அதில் இருக்கக்கூடிய பாடங்கள் இவையெல்லாம் மாநில அளவில் நாம் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இப்போ செய்யப்பட்டிருக்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் எதிர்ப்பதற்கான காரணம் மும்மொழி கொள்கை என்பது மட்டும் பிரதானமான காரணமாக இருக்கா? அப்படி கிடையாது. மும்மொழி கொள்கை என்பது ஒரு அம்சம்தான். மொழி கல்வியில் மொழி என்பது ஒரு அம்சம். ஆனால் கல்வி என்பது பொருளாதாரத்திற்கு, மனித வாழ்வியலுக்கு, மனித வாழ்வாதாரத்திற்கு, மனிதனுடைய 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் ஒரு முடிவெடுத்து அறிவை பெருக்கி தன்னுடைய வாழ்வியலை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் கல்வி. நான் அனைத்தையும் சேர்த்து தான் பேசுறேன். அப்போ இந்த மும்மொழி கொள்கை என்பது ஒரு அரசியல். அந்த அரசியலை அவர்கள் திணிக்கிறார்கள். மைனஸ் அந்த மும்மொழி கொள்கை, நீங்கள் கூறியது போன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கனவே உருவாக்கி இருக்கின்ற அந்த பாடத்திட்டத்தை இன்னும் தமிழக அரசு ஏற்கவில்லை. ஒரு சில தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள அம்சங்கள், ஒரு சில அம்சங்களை அவர்கள் நடத்தி வருகிறார்களே ஒழிய, மற்றபடி மாநிலத்திற்கென்று ஒரு தனி பாடத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எஸ்சிஆர்டி ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் மாநில அரசு இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதைத்தான் இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். உலக அளவில் மாணவர்களை அந்த நியூ காம்பிடன்ஸ், நியூ நாலேஜ், நியூ அந்த ஸ்கில், இந்த 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான அனைத்து புதிய திறனும் காம்பிடன்ஸ், அந்த அறிவையும் கொடுக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இது போன்று செய்யும் பொழுது அவர்களுடைய என்சிஆர்டியில் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்து அதை மாநில அரசு எதுவும் பயன்படுத்தி இருக்கிறதா என்றால், தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற இந்த எண்ணறிவு, எழுத்தறிவு,
அப்புறம் இல்லம் தேடி கல்வி, இது போன்று ஸ்கில் எஜுகேஷன், திறன் சார்ந்த கல்வி, இது போன்ற விஷயங்களை மாநில அரசு செய்து வருகிறது. அதை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து பாடத்திட்டம் என்று வரும்பொழுது தேசிய கல்விக் கொள்கை இன்னும் மாநிலத்தில் பயன்படுத்தப்படவில்லை, பாடத்திட்டத்தின் வாயிலாக பார்த்தோம் என்றால். அப்படி எனும் பொழுது இங்கு ஏற்கனவே செய்திருக்கிறோம், இனிமேல் செய்வதற்கு என்ன என்ற பேச்சுக்கு இடமில்லை. மேலும் தேசிய கல்விக் கொள்கையில் நிறைய அந்த அந்த உள்ளடக்கங்கள், பாடத்திட்டம், உள்ளடக்கம், கரிக்குலம், அது போன்ற அம்சங்களில் தேசிய ஒன்றிய அளவில் நிறைய மாற்றங்களை, உள்ளீடுகளை மத்திய அரசு கொண்டு வருகிறது. அதை கொண்டு வரும் பொழுது அவர்கள் அந்த இந்துத்துவ மயம் அல்லது அவர்களுடைய அந்த அந்த வேதிக் கலாச்சாரம், வேதிக் சயின்ஸ், வேதிக் மேக்ஸ் தான் நிறைய அதில் கொண்டு வராங்க. அதை வைத்து தான் ஐஐடி டைரக்டர் கூட அந்த கவ் யூரின், மாட்டு சிறுநீரகத்து அதை உள்வாங்கும் பொழுது நிறைய நோய்கள் தீர்கிறது என்று கூட கூறுகிறார். இதுவெல்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய வெளிப்பாடுகள். இப்ப இதையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நாம் மும்மொழி கொள்கையுடன் சேர்த்து எதிர்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு மொழியில் நிறைய கலாச்சாரமும் தத்துவமும் வாழ்வியலும் பொருந்திருக்கிறது. அதனால் தான் நாம் இந்த கவ் பாலிடிக்ஸ் சொல்றோமே, அந்த பசு அரசியல் என்று கூறுகிறோமே, அது தமிழ்நாட்டில் எடுபடாமல் போனதற்கு காரணமே அது போன்ற ஒரு சிந்தனையில், அந்த கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மக்கள் இல்லை. அப்படி எனும் பொழுது அது போன்ற கலாச்சாரத்தை அவர்கள் கொண்டு வருவதனால்தான் அவர்களை சார்ந்தவர்கள் அதை பாடத்திட்டத்தில் கொண்டு வருகிறார்கள். பல 100 கோடிகள் ஆய்வுகள் செய்து, வேதிக் ஆய்வுகள் நிறைய செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஐஐடி தான் செய்யுது. யுஜிசி அதை அதிகமாக அதை ஊக்குவிக்கின்றது. அப்படி எனும் பொழுது அப்ப இது போன்ற ஒட்டுமொத்தமாக மும்மொழி கொள்கை மட்டும் என்று பாராமல் நாம் அனைத்து மனித வாழ்வியல், மனித வளர்ச்சி, 21ஆம் நூற்றாண்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய நடவடிக்கையை ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய உண்பது, உணர்வது, நம்முடைய முகர்வது அனைத்திலுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் பொழுது, நவீன விஞ்ஞானம் அந்த அளவுக்கு செல்லும் பொழுது, இன்னும் பசு சிறுநீரை அருந்த வேண்டும் என்று பழைய பஞ்சாங்கத்தை பேசக்கூடிய கல்வியைத்தான் அவர்கள் இன்று உருவாக்கி இருக்கிறார்கள். பிற்போக்கான ஒரு கல்வி திட்டம். ஆராய்ச்சிலாம் பாருங்களேன், 100கணக்கான கோடிகள் ஆய்வுகள், வேதிக் சயின்ஸ், வேதிக் மேக்ஸ் ஐஐடியில் செஞ்சிட்டு இருக்காங்க. பல பல்கலைக்கழகங்களில் அது நடத்தப்படுகிறது. அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? உலகம் எங்க போயிட்டு இருக்கு? நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? இப்ப இதைத்தான் அவர்கள் திணிக்க விரும்புகிறார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. தமிழகமே ஒட்டு மொத்தமாக அதை எதிர்த்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இது மொழிக்கானது மட்டுமல்ல. மொழி என்பது நம்முடைய தத்துவம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பின்புலம், நாம் இதுவரை உருவாக்கி வளர்ச்சி அடைந்த ஒரு முதிர்ச்சி, இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த மொழி என்பதை நாம் வேறு ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்றோம், ஒரு தாய்மொழியை தவிர்த்து என்றால் அது அறிவையும் பெறுவதற்காக மட்டுமே இருக்க முடியுமே ஒழிய கலாச்சாரத்தை பெறுவதற்காக அல்ல, அல்லது வேற ஒரு ஆன்மீகத்தை பெறுவதற்காக அல்ல. ஆனால் இவர்கள் கூறும் மொழி திணிப்பு என்பது சமஸ்கிருத வாயிலாக இவர்களுடைய சமஸ்கிருத கலாச்சாரம், அதனுடைய தத்துவம், அதன் வழியாக அதனுடைய அறிவு புண்பலம் எது இருக்கின்றதோ அதை நம் மீது திணிக்க விரும்புகிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ ஒரு பெற்றோராக பார்க்கும்பொழுது ஒரு மூன்றாவதாக ஒரு மொழி என்றால் கூடுதலாக ஒரு அறிதலை பிள்ளைகள் பெறுவார்களே என்ற நோக்கத்தில் நிறைய பெற்றோர்கள் இதை பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மொழியோடு சேர்த்து ஒரு மொழியை கற்பதில் என்ன தவறு என்ற கேள்விகள் பெற்றோர்கள் மத்தியில் அதிகமாக எழுப்பப்படுவதை பார்க்க முடிகிறது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய பெற்றோர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய மொழியை கற்றுக்கொள்வதற்கு குழந்தைகளுக்கு வாய்ப்பை அளியுங்கள். ஏனென்றால் இந்த 5 வயது முதல் ஒரு 12-14 வயது வரை ஒரு குழந்தை அதிகபட்சமான அறிவை அந்த மொழிகள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமாக அதற்கு உண்டான அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்னு சொல்றோம். காக்னிட்டிவ் ஸ்கில், அந்த அறிவை உள்வாங்கும் அறிவாற்றல் திறன் என்று கூறுகிறோமே, அந்த திறன் நிறைய மொழிகள் படிக்கும் பொழுது அதனால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் அறிவு எதில் இருக்கிறது, அறிவியல் எதில் இருக்கிறது, அதே நேரம் அந்த லாஜிக், அந்த ரேஷனல் பகுத்தறிவு எதில் இருக்கிறது என்று அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மொழிதான் நமக்கு இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு வளர்ச்சியை, மேம்பாடுகளை
உருவாக்கக்கூடியது. ஆதலால் மல்டிலிங்குவல் பன்மொழி கற்றல் என்பது தவறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு சைனீஸ் லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஆங்கில நாடுகளிலிருந்து ஆர்வம் காட்டுகிறார்கள். ஜப்பான் ஒரு சின்ன நாடுங்க. அந்த நாட்டினுடைய ஜப்பான் மொழியை இந்த கடந்த 40 ஆண்டுகளில் உலகம் முழுக்க கற்றார்கள். இன்னைக்கு சவுத் கொரியன் லாங்குவேஜை கத்துக்கிட்டு இருக்காங்க. தானாகவே கற்றுக்கொள்கிறார்கள். அன்று ரஷ்யன் லாங்குவேஜை கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு கோல்டு வார் டைம்ல எல்லாம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அறிவியல் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த நேரத்தில் இவன் என்னதான் செய்யறான் ரஷ்யாவில்னு ரஷ்ய மொழியை கற்றார்கள், ஜெர்மன் மொழியை கற்றார்கள். ஏன் கற்றார்கள் என்றால் தொழில் வளர்ச்சி, தொழில் நுட்பம், இப்படியெல்லாம் ஒரு அறிவியல் வளர்ச்சி இருக்கின்ற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது சமஸ்கிருதத்தில் இருந்தால் கற்றுக்கொள்ள போகின்றோம். அது உங்களிடம் இல்லையே. நீங்கள் இந்த பசு யூரின் தானே குடிக்க சொல்ற மாதிரி கொண்டு போறீங்க. நான் தவறாக கூறுகிறேன் என்று நினைக்காதீர்கள். ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு மொழியுமோ நான் தவறாக கூறவில்லை. சமஸ்கிருதத்திலோ அவரவர்கள் மொழிகளிலோ நிறைய தொன்மையான கருத்தியல்கள் இருக்கிறது, நல்ல விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் அது ஒரு கலாச்சார ரீதியாக, ஒரு ஆன்மீக ரீதியாக, அல்லது ஒரு டாக்டரின், ஒரு சிந்தனை வாயிலாக, ஒரு அரசியல் நோக்கத்திற்காக திணிக்கப்படும் பொழுது அறிவு வளர்ச்சி பெறாது. ஏற்கனவே ஓரளவு வளர்ச்சி பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு மேலும் மேலும் 21ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி, அறிவியல் புரட்சி, மாடர்ன் சயின்ஸ், நவீன அறிவியல், இதற்காக நாம் மனிதர்களை தயார்படுத்த வேண்டும். அத்தகைய பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எபிஸ்டமிக் ஸ்கில், அறிதல், அறிவீட்டல், அறிவை உருவாக்கக்கூடிய திறனை 21ஆம் நூற்றாண்டில் பெறவில்லை என்றால் பின்தங்கி விடுவோம். நாம் நிறைய பாதிப்புகளை பொருளாதார ரீதியாக சந்தித்து விடுவோம். ஆதலால் அதை நோக்கித்தான் இந்திய கல்வியே இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழ்நாட்டு வாயிலாக மத்திய அமைச்சருக்கு சொல்லக்கூடியதாக நான் விரும்புகிறேன். இணைப்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கை சார்ந்த பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜவஹர் நேசன். நன்றி அபிநயா அவர்களே.